உலகநாயகனுக்கு நிகர் உலகநாயகன் தான் சார். வேற எந்த மாற்றம் இல்லை. படம் வெரி வெரி சூப்பர். இந்தியன் படம் சூப்பர். அவர் வச்சிருக்க கூட்டணி இந்தியன் கூட்டணி சூப்பர். சூப்பராக இருக்குது படம். சூப்பராக இருக்குது. நல்லா அவர் வயசுக்கு தகுந்த மாதிரி நடிச்சிருக்காரு. சூப்பராக இருக்குது. தேங்க்ஸ். சூப்பராக இருக்குது சார். நல்லா இருக்கு. சித்தார்த்த படம் மாதிரி தான் தெரியுது. வணக்கம் சார். வணக்கம் சார். அருமை. எக்ஸலண்ட் ஆக்டிங், ஃபைட்ஸ் எல்லாம் நல்லா இருந்தது. டூ யங். தேங்க்யூ. நல்லா இருக்கு. சூப்பர் சார். படம் வந்து ரொம்ப பம்படாக இருக்குது சார். அருமையாக இருக்குது. நாங்கள் எதிர்பார்க்காம எங்கள் தலைவர் வந்து அருமையான விருந்து கொடுத்துக்கிறாரு. சூப்பர் இருந்து சார். உண்மையாக அடுத்த பாட்டு தான் முக்கியமாக. தலைவர்களுக்கு யாரும் இந்த அளவுக்கு மிரட்டலாக பண்ண முடியாது. உலகநாயகன் தான். சத்தமாக பேசுவோம். நம்ம ஒரு கமலஹாசன் படம் சிறப்பாக அமையும். படம் நல்லா இருக்குண்ணா. சூப்பராக இருக்கு. அடுத்த பார்ட் 3க்காக வெயிட் பண்ணுறோம் நாங்கள். இன்னும் 6 மாதம் டைம் இருக்கு. அனிருத் மியூசிக்கை விட ரஹ்மானுக்கே கொடுத்துருக்கலாம். ரஹ்மானுக்கே கொடுத்துருக்கலாம். சித்தார்த்தோட கேரக்டர் மட்டும் சூப்பராக இருக்குண்ணா. சூப்பர். இந்தியன்னா என்னைக்குமே இந்தியன் தான் தலைவர். அவரை மிஞ்சது யாருமே கிடையாது உலகத்துல. இது வரைக்கும் பிறகல. 60 வருஷமாவே டாப் தான். நல்லா இந்தியா நல்லா இருக்கு. சூப்பரா எப்படி சொல்லுங்க சார். இது வந்து படம்ன்றதை விட இந்திய மக்களுக்கு ஒரு பாடம். நமக்கு தேவையான போது சுயநலமா வந்து அவங்கள வர வைக்கிறோம். நம்ம வீட்டுல இருந்து யாரும் போக மாட்டோம். எவனா ஒருத்தன் வருவானு காத்துன்னு இருப்போம். நமக்கு சுயநலத்துக்கு மிஞ்சினதுக்கு அப்புறம் நம்ம வீட்டுல ஒரு பிரச்சனை வந்து அவங்க வேணாண்டுவோம். இதுதான் இன்னைக்கு பிறந்த நாள் தலைவருடைய படம் ரிலீஸ். இந்தியன் 2 படம். சுருக்கமாக சொன்னால் இது படம் இல்லை, இதுதான் வந்து சினிமா. ஓகே. இந்த படம் பார்த்தீங்கன்னா வந்து ஆரம்பித்து ஒரு 5 வருஷம் இருக்கும். பட் இப்போ பார்க்கறதுக்கு நமக்கு வந்து அந்த 5 வருஷத்துக்கான ஒரு ஃபீல் தெரியாமல் படம் வந்து ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா உலகநாயகனை பற்றி பேசுறதுக்கு வி டோன்ட் ஹவ் எனி வேர்ட்ஸ். ஓகே, வார்த்தைகள் எதுவும் இல்லை. அவருடைய பர்ஃபார்மன்ஸ் ஓகே. இந்த வயசுல இவ்வளோ ஆக்ஷனாக இவ்வளோ நடிக்க முடியுதுன்னா அவரோட பெரிய விஷயம்தான். இந்த படத்தை வந்து சங்கரை வந்து ரொம்ப நேர்த்தியாக எந்த ஒரு தோய்வும் இல்லாமல் நல்லபடியாக எடுத்திருக்காங்க. இந்த படத்தில் ஒரு சீனை வந்து தெரிக்கிற மாதிரி தான் இருக்குது. இன்னும் இந்த படம் ஆக்ஷன் சீனில் பார்த்தீங்கன்னா உலகநாயகன் வந்து பூந்து விளையாடிருப்பாரு. இந்த எஸ்பெஷலி இந்த கிளைமேக்ஸ் சீனு இந்த படம் தொடர்ந்து போயிருக்காங்க. இப்போ தேர்ட் பார்ட் வந்து இதை விட நல்லா பெஸ்ட்டாக இருக்குன்றது எதிர்பார்க்குறோம். இது வந்து தமிழ் சினிமாவில் இது வரைக்கும் வந்த சில படங்கள் மாதிரி இது ஒரு மாஸ்டர் பீஸாக இருக்குன்றதை நாங்கள் எதிர்பார்க்குறோம். ஸோ இந்த படம் வந்து ஒவ்வொரு இந்தியனும் கண்டிப்பாக பார்க்க வேண்டிய படம். இது வந்து ஏன்னா இது இன்னைக்கு கரண்ட்ல சமுதாயத்தில் நடக்கிற அந்த இஷ்யூ வந்து இந்த படத்தில் சொல்லியிருக்காங்க. ஸோ ஒரு வீட்டிலேருந்து நம்ம ஒரு இந்தியனை உருவாக்கணும். அதுதான் இந்த படத்துடைய மெயின் கோல். அதை இந்த படம் தரமாக சொல்லியிருக்கு. ஸோ இட் இஸ் ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ஃபிலிம் இன் கமல்ஹாசன் சார். இது கம்பேக் இந்தியா மட்டும் இல்லை, கம்பேக் லைக்கா அண்ட் கம்பேக் சங்கர்ஸ். தேங்க்யூ. வேற லெவல் சார். இந்தியன் 2 சூப்பரா இருக்கு படம். கிளைமேக்ஸ் செம்மையா இருக்குது. வேற லெவல். இந்த காலத்து இளைஞர்களுக்கான ஏற்ற படம் இது. அவங்க தான் நம்ம நாட்டு முன்னேற்ற எங்க ஆண்டவர் சிறப்பாக நினைச்சிருக்காரு. தேங்க்யூ. திரையுலக விஞ்ஞானி டாக்டர் கமல்ஹாசனுடைய நடிப்பு மாசு. இந்தியன் 1-ஓட இந்திய 2ல இன்னும் டாப்பா இருக்கு. இன்னும் இந்தியன் 3 வந்து இன்னும் அருமையா இருக்கும். அருமையா இருக்கு. கிளைமேக்ஸ் சண்டை அருமையா இருக்குது. படமே சூப்பர். எதுதான் சொல்ல முடியாது. எல்லாமே A to Z படம் எல்லாமே நல்லா இருக்குங்க. அருமையா இருக்குது. சிறப்பா இருக்குது. இப்போ சிறப்பா படம் வெற்றி அடையும். அதுல அதனுடைய படம் வாழ்த்துக்கள். இந்தியன் 2 நல்லா இருக்கு. இந்த கால இளைஞர்களுக்கெல்லாம் ஒரு பாடம். இதெல்லாம் வந்து உலக அளவில் இந்தியாவுக்கு மட்டும் இல்லை, உலக அளவில் நடக்கிற கரப்ஷன் எல்லாம் எடுத்து காட்டியிருக்காங்க. இது இன்னும் ஜனங்க வந்து பார்த்து உணர்ந்தாங்கன்னா முன்னுக்கு ஒரு இந்தியா என்னுடைய மேலும் மேலும் வளர்றதுக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள். எல்லாருக்கும் வணக்கம். இந்தியன் படம் முழுசும் பார்த்து முடிச்சிட்டேன். இப்போ வெரி சூப்பர். தலைவரோட நடிப்பு சொல்ல வேண்டியதே இல்லை. ஏன்னா அவர் உலக நாயகன் எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். இந்த படத்தில் இன்னும் அத்தனை வயசாகியும் அவர் வந்து திருப்பி அவரோட இதை திருப்பி நிலைநிறுத்திருக்கிறாரு. அந்த மேக்கப்லாம் போட்டுருக்காங்க. அப்போ கூட சரிங்க, அந்த அசைவு, அந்த ஆக்ஷன்ஸு, அந்த சினிமா மேலே எவ்வளோ அவருக்கு பற்று உறுதி இருக்குதுன்னு காட்டுகிறாரு. இது முக்கியமாக இந்தியர்களை நம்ம எல்லாருமே ஏன் யோசிக்கணும்னா, இது போல் இப்போ நடந்தால் தான் திருப்பி நம்ம இந்திய நாடு வளமாக இருக்கணும்னு நம்ம எல்லாருக்குமே
அதை திருப்பி ஞாபகம் பூட்டியிருக்காரு. ஏன்னா ஒரு வீட்லேயுமே சிறு சிறு தவறுகள் நம்ம பண்ணுறது அது எவ்வளோ பெரிய நாட்டையே சீரழிக்கிறதா காட்டுறாங்க இந்த படத்தில். அதனால தான் எல்லாருமே இது ஒரு சின்ன தப்பு தானே, இதுக்கு ஒன்றும் பரவாயில்ல, இதுக்கு தண்டனை கிடையாதுன்னு நினச்சிக்கிறதால தான் இந்த தப்பு அதிகமாயிட்டு வளர்கிற பசங்க மனசுலையும் தப்பாக செய்ய தோணுது. இதை அடிமட்டமாக சிறு வயசுலேருந்து தப்பு செய்யக்கூடாதுன்றதை நல்லா உணர்த்தி எடுத்துக்கிறாரு. பணக்காரர்களுக்கெல்லாம் ஒரு சவுக்கடி கொடுத்த படமாக இருக்குது இது. பெரிய பெரிய சொத்து சேர்த்து வச்சுக்கிறாங்களே, அவங்கெல்லாம் இதை பார்த்த உடனே கண்டிப்பாக திருந்ததுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. இந்தியனோட சேவை நாட்டுக்கு தேவை, கண்டிப்பாக தேவை. நன்றி, வணக்கம். இந்த படத்தில் ஒரு முக்கியமான அம்சமாக மறைந்த நம்மளோட கலைவாணர், சின்ன கலைவாணர் சொல்லுவாங்க, விவேக்கு, நெடுமுடி சாரு மற்றும் மனோபாலா மற்றும் மாரிமுத்து, இவங்கெல்லாம் வந்து நம்ம கூட இருக்கிற மாதிரியே இருக்குது. அவங்களாம் இறந்துற ஞாபகமே வரல. இந்த படத்தை பார்க்கும்போது கண்டிப்பாக அவங்க நம்ம மனசுலையும் நம்ம உலகத்துலையும் நம்ம கூட இருக்கிற ஒரு நினைவோடு தான் இருக்குது. அவங்க இறந்துட்டாங்கன்ற நம்ம பார்த்துட்டோம், ஆனால் வந்து இந்த படத்தை பார்க்கும்போது இறக்கல, அவங்க நம்ம கூடயே இருக்கிறாங்கன்ற ஒரு த்ரில்லிங்கும் ஒரு இதுவும் இருக்குது. அது ஒரு திருப்தியாக இருக்குது. படம் பார்த்து எல்லாருக்குமே அந்த திருப்தி கிடைக்கும். கண்டிப்பாக நீங்கள் வந்து பார்த்தா தான் தெரியும். சில விஷயம்லாம் அவங்க இல்லாததை சிஜி மூலியமா எடுத்துருக்குறாங்க. சங்கர் சார் அது அவங்களோட இதில் சொன்னாங்க, ஆனால் அது படத்தில் பார்த்தா தெரியவே தெரியாது. அவங்க இறந்துட்டு அப்புறம் கூட படம் எடுத்துருக்குறாங்க, ஆனால் அவங்க இருக்கிறப்பலே எடுத்துருக்கிறது தான் அவரோட டைரக்ஷனும் அதோட உழைச்ச அனைவருக்குமே மிக்க நன்றி.